மகன் தந்த பரிசு. சுட்ட செங்கற்கற்களால் வரிசையாக வைத்து கட்டப்பட்ட 4 பக்க சுவர். சுவரின் மேற்பரப்பில் ஆரங்களாக பனைமரத்தை சேர்த்து கட்டிய வில்லை வீடுதான் ராமமூர்த்தி. நெடுங்காலம் வாழ்ந்து வருகின்றார். தெருவுக்கு கொஞ்சம் தள்ளியேதான் இவர் வீடு அமைந்திருந்தது. கதவுகள் வெளிப்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்தது. யாராவது வந்து திறந்தால்தான் உண்டு. இந்த ஒரு மாதமாய் அவ்வளவாக யாரும் இந்த வீட்டுக்கு வருவதாக தெரியவில்லை. அவ்வப்போது யாராவது ஒருவர் வந்து விட்டு போவார்கள். இப்பெல்லாம் ராமமூர்த்தி முன்ன மாதிரி இல்லை. எப்பவும் கத்திக்கிட்டே கிடக்கிறார். மணி இரவு 10 மேல ஆகுது. இப்போ கூட பூட்டிய வீட்டுன்னு ராமமூர்த்தியின் பெருங்குரல் வந்து கொண்டு இருக்கிறது. டே, யாராவது இருக்கிறீங்களாடா? கொஞ்சம் வாங்கடா, என்னால் முடியலை. அந்த தண்ணியை எடுத்து கொடுங்கடா, தாகமாக இருக்கு. வயிறு முட்டிக்கிட்டு நிற்கிதுடா. பாத்ரூம் போகணுடா. ஐயோ, இடுப்புக்கு கீழ் வலி பொறுக்க முடியலையே. ஐயோ அம்மா, அடியே பொட்டுக்கண்ணி, எங்கடி இருக்கிற நீ? சீக்கிரம் வாடி மாவுளே, சுள்ளு சுள்ளுன்னு வலிக்குதே. ஐயோ, என்னால் தாங்க முடியலையே. அந்த மாத்திரை மருந்து எடுத்தாவது கொடுங்களே. இருட்டு இருட்டு, கருக்கும்முன்னு இருட்டு. எனக்கு கண்ணு தெரியலையா? இல்லை இந்த அறையே இருட்டா இருக்குன்னு தெரியலையே. இப்போது நேரம் ஜாமத்தை தாண்டிய நிலையில் நிலவு நடுவானத்தை தொடர்ந்து கிழக்கு பக்கமாய் கீழ் இறங்கி கொண்டிருந்தது. ராமமூர்த்தியின் அழுகையும் ஓடமும் அந்த 4 சுவருக்குள்ளாகவே முடங்கி போயிருந்தது. காலையில் வாணிதான் கதவை திறந்தாள். மலம் நாத்தமும் சிறுநீர் வாடையும் வாந்தியின் குமற்றலும் ஒரு சேர வாணியின் நாசியில் வழியாக உடம்பில் புகுந்து ஒரு நொடிக்குள் அவளை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றன. சுதாரித்து கொண்டு வெளியே ஓடினாள். ராமமூர்த்தியின் அண்ணன் பேத்தி தான் வாணி. இங்கே தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது படிக்கிறாள். ராமமூர்த்தியின் மனைவி மல்லிகா ஆச்சி இருக்கிற வரை தினமும் இங்கே தான் பெரும்பாலும் சாப்பிடுவா. சில நேரங்களில் தூங்கவும் செய்வா. இப்போ ஆச்சி செத்து 30 நாள் முடிஞ்சு போச்சு. தன்னுடைய சுடிதார் ஷாலை எடுத்து முகத்திலே கட்டி கொண்டு விட்டாள். வீட்டுக்கு 20 அடி தூரத்தில் இருக்கும் தண்ணீர் பம்பில் 2-3 குடங்களில் தண்ணீர் மொண்டு வந்து வீட்டினுள்ளே ஊற்றி நன்றாக கழுவிவிட்டாள். எடுத்து வந்த தண்ணீரை ராமமூர்த்தியின் மேலும் ஒரு குடம் முழுக்க ஊற்றினாள். தொடப்பத்தால் வீட்டை பெருக்கி கொண்டே, ஆட்சி இருக்கும்போது எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவா. இப்போ பாரு, ஒரு மனுஷி போயிடுச்சுன்னா அவ்வளோதான். தொடப்பத்தை தரையில் தட்டி தட்டி நன்கு தேய்த்தவரே புலும்பி தண்ணினாள். என்ன சின்ன தாத்தா, இரவு முழுக்க சிவராத்திரியா? ஆமாடி கழுத, என்ன இப்படி அனாதையை விட்டுட்டு போயிட்டீங்களே. நகரவும் முடியாமல் வலியையும் பொறுக்க முடியாமல் தனிமையை நினச்சி அழுதும் கத்துனதும் உங்கள் யாரு காதலையும் விழுந்துச்சா? நேற்று மாமா வரலையா சின்ன தாத்தா? வந்தான். அவன் என்ன புண்ணியவா நீ? ஒத்தையில் விட்டுட்டு போயிட்டான்ல. ராத்திரியில் வலி பொறுக்க முடியாமல் கத்துனதில் சிறுநீர் போய் கூடவே 2க்கும் போய் இருட்டில் கண்ணு தெரியாமல் அதை தொட்டு கொமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்தேன். அந்த நாத்தத்தில் மூச்சு விட முடியாமல் நகரவும் முடியாமல் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ராமமூர்த்தி துணித்த குரலில் மெதுவாய் சொன்னார். இல்லை இல்லை, தன்னுடைய இயலாமையை சொன்னார். இல்லை இல்லை, அழுத கண்ணீருடன் புலம்பிய மனதுடன் மனைவியை இழந்த துக்கத்துடன் எப்படி வேணுமானால் வைத்து கொள்ளலாம். வாணி மூக்கை உரிந்தவாறே ராமமூர்த்திக்கு தலையை நன்றாக துவட்டிவிட்டு இடுப்புக்கு வேட்டியை கட்டினாள். ஆக்சிடெண்ட்டில் என்னோட 2 காலும் போச்சு. எனக்கு வலியும் தெரியல. காலு போச்சுன்னு நான் கவலையும் படலை. ஏன்னா என் கூட பொட்டுக்கண்ணி மல்லிகா இருந்தா. எனக்காக எல்லாமே செஞ்சா. நான் அவளா இருந்தேன். என்னைக்கு அவள் போனாலோ அன்னைக்கு நானும் செத்துருக்கணும். சின்ன தாத்தா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யார் வந்து உங்களை கவனிக்கலைன்னாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், போதுமா? நீயும் எத்தனை நாள் பாப்பா வாணி? படுத்த படுக்கை இருந்தவரை சொன்னார் ராமமூர்த்தி. நான் இருக்கின்ற வரைக்கும் சின்ன தாத்தா என்று மட்டும் சொன்னான். ஊதுபத்தியும் சாம்பிராணியும் கொளுத்தி புகையோடு இருந்த அந்த வீடு நாற்றம் மறைந்து நறுமணம் வந்தது. இரவு முழுக்க கண் விழித்திருந்ததால் ராமமூர்த்தி கண்ணயர்ந்து தூங்க போனார். சுடுதண்ணீரை பக்கத்தில் வைத்தவள் அசையாமல் கதவை இழுத்து சாத்திவிட்டு ஒரே ஓட்டமாய் தன்னுடைய வீட்டுக்கு ஓடினாள். வாணி அன்னைக்கு சாயங்காலம் பூபதி சாப்பாடு குழம்பும் தூக்குச்சட்டியை கொண்டு வந்திருந்தான். எடுத்து வந்த சாப்பாட்டை அப்பா ராமமூர்த்திக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தான். ராமமூர்த்தி மகன் பூபதியிடம் எதுவும் பேசாமல் மௌனத்திருந்தான். மகன் கொடுத்த சாப்பாட்டு தட்டை வாங்காமலேயே எங்கேயோ விட்டத்தை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அப்பா, இந்தாங்க சாப்பாடு. இந்த சாப்பாடு ஒன்று தான் குறைச்ச,
போடா, உன்னை தெரியும். ராமமூர்த்தி கொஞ்சம் கோபத்துடனே மகனிடம் பேசினார். நான் என்னப்பா பண்ணுறது, உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்க்க முடியாத சூழல்ல இருக்கேன். அங்கே அவ வேற எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. சீ, உதட்டை கடித்து சுளித்து கண்ணை வலப்பக்கமாய் திருப்பி மேலே கீழுமாய் ஒருவை பார்ப்பை பார்த்து சொன்னான். ராமமூர்த்தியின் மனசு பெத்த மனசாச்சே. மகன்கிட்ட எத்தனை சொல்லி அழுவ முடியும்? அவனையே சொல்லி குத்தமுல்ல. ஏதோ மனசுல நினைத்தவராய் பூபதி கையில் பிடித்து கொண்டிருந்த சாப்பாட்டை வாங்கி கொண்டார். சாப்பாட்டை பிசைந்து கொண்டே, தம்பி, எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குடா. என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்தில் விட்டுடுடா என்றார் ராமமூர்த்தி. அப்பா, அங்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நான் தினமும் வந்து பார்த்துட்டு போகிறேன். இருட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அந்த ஜன்னல் ஓரமாக யாரோ நின்று என்னை முறைச்சி பார்க்குற மாதிரியே இருக்குடா. தேவையில்லாதையெல்லாம் யோசிச்சு மனசை நோகடிச்சுக்காதீங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே யாரும் நிற்கலை என்றான் பூபதி. காலு 2 போன பிறகு 1க்கு 2 போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு, சரிப்பா, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் வாணி வந்துட்டு போனாளா? ஆமாடா, காலையில் அவள் தான் எல்லாத்தையும் கழுவிட்டு போனா. இந்த காலு இல்லாத நொண்டிய எத்தனை நாளைக்கு நீயும் பார்த்துப்ப? உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்கள சரியாக பார்த்துக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் மாற்றி மாற்றி உன்னால் அலைய முடியாது. அதுக்கு என்று இழுத்து கொண்டே சொன்னார் ராமமூர்த்தி. அதுக்குன்னா என்னப்பா என்றான் பூபதி. ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீன்னா நானும் குடிச்சிட்டு செத்து போயிடுவேன். அப்பா, என்ன சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். இனிமே நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? தண்டத்துக்கு வாழணுமேனு இருந்தால் தான் உண்டு. அப்பாவுக்கும் மகனுக்கும் 1000 பேச்சுவார்த்தை நடந்து முடிந்தது. காரசாரமான விவாதங்களும் அடங்கும். அங்கு கோபமும் அழுகையும் இயலாமையும் முடியாமையே அதிகம் நிறைந்திருந்தன. இறுதியில் கிளம்ப தயாரானான் பூபதி. பூபதி கதவு கிட்ட சென்றபோது, அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா மருந்து வாங்கிட்டு வாடா. அப்புறம் மறக்காம பேர பிள்ளைகளை கூட்டிட்டு வா என்றார். கடுகடுவென முகத்தை வைத்துக்கொண்டு லைட் சுவிட்சை அணைக்காமலே வீட்டை விட்டு வெளியேறினான். அப்பாவுக்கு ஏதோ ஆச்சு. அம்மா போன பிறகு இப்படி தான் ஏதோ பினாத்திக்கிட்டே இருக்கிறார் என்று முணுமுணுத்து கொண்டே சென்றான். அன்று இரவு பூபதிக்கு தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தான். எழுந்து நடந்தான், உலாவினான், மனதை போட்டு உடைத்து கொண்டான். காலையில் மனைவியிடமும் குழந்தையிடம் கூட அவ்வளவாக பேசவில்லை. போகும்போது பையனையும் பொண்ணையும் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு அலுவலகத்திற்கு சென்றான். அன்றைய தினத்தில் மாலை அப்பாவை பார்க்க குழந்தைகளோடு சென்றிருந்தான். குழந்தைகளை பார்த்த ராமமூர்த்தி பரவசம் அடைந்தார். குழந்தைகளை அள்ளி முத்தமிட்டார். அவர்களுக்கு மனதார வாழ்த்து சொன்னார். 2 பிள்ளைகளிடமும் நிறைய பேசினார். அவர் பேசியதில் பாதிக்கு மேல் குழந்தைகளுக்கு புரியவே இல்லை. கடைசியில் தன்னுடைய தலையணைக்கு அடியில் இருந்து சில காகிதங்களை எடுத்து கொடுத்தாள். பிள்ளைகளும் அது என்னவென்று கூட தெரியாமல் வாங்கி கொண்டனர். நேரம் சென்று கொண்டிருந்தது. பூபதியின் கண்கள் நிறைய கண்ணீரோடு தலையை குனிந்தபடியே உட்கார்ந்திருந்தான். அப்பாவின் முகத்தை பார்க்க அவன் வெட்கப்பட்டான். தான் கொண்டு வந்திருந்த விஷ பாட்டலை அப்பாவின் தலைமாட்டில் வைத்துவிட்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு சடாரென்று வெளியேறினான். மகன் சென்ற பிறகு தலைமாட்டில் இருந்த விஷ பாட்டலை கையில் எடுத்தார். மகனை நினைத்து வாய்விட்டு சிரித்தார். அவன் பிறந்தபோது பொத்தி பொத்தி பார்த்து கொண்டேன். அவனுக்கு கை வலிக்குமோ கால் வலிக்குமோ என்று எத்தனை இரவுகள் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தேன். என் மனைவி எவ்வளவு வற்புறுத்தியும் அவன் மேல் உள்ள அன்பால் இன்னொரு குழந்தை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டேன். இறுதியில் எனக்கு கிடைத்தது இந்த விஷ பாட்டல் மட்டுமே. மென்மையாக சிரித்து கொண்டே பாட்டலை திறந்து முழுவதையே குடித்து முடித்தாள். என் மனைவி இருந்தால் எனக்கு இப்படி நேர்ந்திருக்குமோ? இறைவா, நான் என்ன தவறு செய்தேன்? வாய்விட்டே அழுதார் ராமமூர்த்தி. மனைவி இறப்பதற்கு முன்னாலேயே கணவன் இறந்துவிட வேண்டும். அப்போதுதான் கணவனுக்கு மரியாதையும் மற்றது எல்லாமே. மனைவி இல்லை என்றால் அவன் வாழ்க்கையே வெட்டியாக தான் போகிறது. ராமமூர்த்திக்கு கண்கள் சொருக ஆரம்பித்தது. சாவி எதிர்நோக்கி அவருக்கு பயத்திலிருந்து விடுபட பக்கத்தில் இருந்த மனைவியின் சேலை எடுத்து உடம்பிலை சுற்றி கொண்டார். தன்னுடைய ஆழ் மனதில் மனைவியை காதலுடன் நினைத்து கொண்டு இறைப்பை எதிர்கொண்டார்.